குமரிக்கண்டம் இருந்துச்சா இல்லையா? பலரால மறக்கப்பட்ட ஒரு வரலாறு. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க போகலாம். குமரிக்கண்டம்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தமிழர்களா உருவாக்குன ஒரு கட்டுக்கதை அப்படின்ட்டு இன்னைக்கும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. குமரிக்கண்டம் இருந்ததுக்கான சான்றுகளையும் நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குமரிக்கண்டம் இருந்திருந்தா அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், அதற்கான சான்றுகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறோம். முதல் விஷயம், 1864 ஒரு இங்கிலீஷ் சுவாலஜிஸ்ட் ஸ்கேல்டர் அப்படின்றவர் ஒரு புதிய தியரியை சொல்றாரு. என்ன அப்படின்னா, மடகாஸ்கர்லையும் ஆப்பிரிக்காலையும் மட்டும் வாழக்கூடிய லெமூர் அப்படின்ற ஒரு குரங்கு வகை இருக்கு. அந்த குரங்கு வகையுடைய படிமங்களை நான் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதோடைய சான்றுகள்லாம் எடுத்து வைக்கிறாரு. மடகாஸ்கர்ல இருந்தும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும் அது என்ன பறந்தா வந்திருக்க முடியும்? ஏன்னா நீர் வழியில வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால மடகாஸ்கர்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்காவை கனெக்ட் பண்ணி தமிழ்நாடு ஆஸ்திரேலியா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி இருந்திருக்கணும். அந்த நிலப்பகுதியில் இந்த குரங்குகள்லாம் வாழ்ந்திருக்கணும் அப்படின்ற ஒரு தியரியை சொல்றாரு. அந்த குரங்குக்கு லெமூர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கிறதுனால இந்த கண்டத்தை லெமூரியா அப்படின்ட்டு அவர் குறிப்பிடுறாரு. இது ஒரு முக்கியமான சான்று. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை கூட கொடுக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு. தமிழர்களால பெருசா கொண்டாடப்படுற ஒரு நகரமாகவும் இருக்கு. முதலாக மதுரை, தென்மதுரை அப்படின்ற ஊர்கள் எல்லாமே குமரிக்கண்டத்துல இருந்திருக்கணும். அதற்கான பதிவுகள் தமிழ்ல கிடைக்கக்கூடிய தொன்மையான நூல்கள்ல இருக்கு. கந்த புராணத்துல ஆரம்பிச்சு பல நூல்கள்ல அதுக்கான குறிப்பு இருக்கு. அந்த மதுரையில பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் பல பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லெமூரியா அதாவது குமரிக்கண்டம் அழிய போகும் தருவாயில பாண்டியர்கள் அங்க இருந்து தமிழ்நாட்டிற்குள்ள வந்திருக்கணும். அப்ப எல்லாமே ஒரே நிலப்பகுதியாக இருந்தாலும் அங்க இருந்து அவங்க தமிழகத்துக்கு வந்திருக்கணும். வந்து மதுரை மற்றும் சுற்றி உள்ள மொத்த பகுதிகளையும் அவங்க கைப்பற்றி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. குமரிக்கண்டம் இல்லைன்றதை நீங்க நம்பினாலும் உலகத்திலேயே ரொம்ப அதிக வருடங்கள், அதிக நாட்கள் ஆண்ட ராஜ்யம் என்ன அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா அதுல பாண்டியர்கள் முதன்மையான இடத்துல இருக்காங்க. உலகத்திலேயே கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள். குமரிக்கண்டத்தை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்லாயிரம் வருஷம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா பாண்டியர்கள் எவ்வளவு தொன்மையான தமிழர்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாண்டியர்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம டீடைல்டா வர வீடியோஸ்ல பார்க்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, குமரிக்கண்டம் எவ்வளவு பெரிய நிலப்பகுதியா இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட இந்தியாவை விட 2-3 மடங்கு பெருசு அப்படின்ட்டு சொல்றாங்க. குமரிக்கண்டத்துல எத்தனை மனிதர்கள் வாழ்ந்திருக்கணும், எவ்வளவு தமிழர்கள் இருந்திருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குமரிக்கண்டம் இருந்துச்சா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.